ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படின்னா என்னென்னா, நார்மலாக ஏதோ ஒரு ஃபாரின் பாடியோ ஒரு ஆன்டிஜன் வந்தால் அதுக்கு நம்ம பாடி இம்யூன் ரெஸ்பான்ஸ் க்ரியேட் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணும். அதே அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்நார்மலாக இருந்து ஃபிசியாலஜிக்கலாக வந்தால், அப்நார்மல் ரெஸ்பான்ஸாக இருந்தால் தட் இஸ் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. இது மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக இது மொத்தம் 4 டைப் இருக்குது. டைப் 1, டைப் 3, டைப் 2, டைப் 3 அண்ட் டைப் 4 அப்படின்னு. இது இல்லாமல் டைப் 5 அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. அதை பற்றி நம்ம வீடியோட எண்டில் பார்ப்போம். இப்போதைக்கு மேஜராக 4 டைப் இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த 4 டைப்புக்கும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஆசிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது டைப் 1 அப்படின்னா ஏ ஃபார் அலர்ஜி. இந்த அலர்ஜினால் வர ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இஸ் டைப் 1. டைப் 2 அப்படின்னா சைட்டோடாக்சிக். அதாவது சைட்டோ அப்படின்னா செல், டாக்ஸிக் அப்படின்னா கில்லிங். செல்லை கில் பண்ணுறது, தட் இஸ் டைப் 2. அதை ஆசிடில் இருக்க சி ஃபார் சைட்டோடாக்சிக். தென் டைப் 3 என்னென்னா ஐ ஃபார் இம்யூன் காம்ப்ளெக்ஸ் டெபாசிஷன். அதாவது இம்யூன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஆன்டிஜன் ஆன்டிபாடி இது சேர்ந்துருந்தால் அது ஒரு காம்ப்ளெக்ஸ். இது டெபாசிட் ஆகிறதுனால வர ரியாக்ஷன், தட் இஸ் டைப் 3. தென் டைப் 4 அப்படின்னா என்னென்னா, டி ஃபார் டிலேடு. இந்த டிலேடு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படின்னா லேட்டாக வருது அப்படின்னு அர்த்தம். ஸோ டிலேட் திஸ் இஸ் டியூ டு டி செல் அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்படின்னா டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த டிலேட் அப்படிங்கிறத வச்சு நம்ம இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, டைப் 1 அது வந்து ஃபாஸ்ட்டாக வந்துடும். வேறு அப்படியே டைப் 2 ஆக இது லேட்டாக வந்துட்டுருக்கும். அடுத்தடுத்து வர்றது டைப் 2, டைப் 3, டைப் 4. ஸோ இம்மீடியட்டாக வர்றது இஸ் டைப் 1. இப்போ டைப் 1 அப்படின்னா என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன, ஏன் அது டைப் 1 அப்படின்னு சொல்கிறோம், டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த ரைட் சைடில் வர்றது ஃபுல்லாக எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நம்ம டைப் 1ல் ஆசிடில் ஏன்னு பார்த்தோம், அதாவது அலர்ஜின்னு பார்த்தோம். இப்போ அலர்ஜி, நமக்கு அலர்ஜி எப்போ வரும்? இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா அலர்ஜிக் ரைனைட்டிஸ், அலர்ஜிக் ப்ராங்கைட்டிஸ், இல்லை ஏதோ ஒரு டிட்டர்ஜென்ட் சோப் யூஸ் பண்ணுறதுனால அலர்ஜிக் டெர்மடைட்டிஸ், ப்ராங்கியல் ஆஸ்மாவுமே ஒரு கைண்ட் ஆஃப் அலர்ஜி. இந்த சேம் பேத்தோஃபிசியாலஜியில் தான் அதுவும் வருது. ஏபிபினா அலர்ஜிக் ப்ராங்கோ பல்மனரி ஆஸ்பெர்ஜிலோசிஸ். அங்கே இந்த ஆஸ்பெர்ஜில்லையோட விருலன்ஸ் ஃபேக்டரோட அது காஸ் பண்ணுற அலர்ஜியால் வர தான் ஜாஸ்தி பிரச்சனை. தென் அனஃபிலாக்சிஸ், தென் ட்ரக் அலர்ஜி. ஏதோ ஒரு ட்ரக்கு அலர்ஜியாக இருப்பாங்க, அந்த ட்ரக்கை கொடுத்தா பிரச்சனை ஆகும், தட் இஸ் ட்ரக் அலர்ஜி. அதுமாரி ஃபுட் அலர்ஜியும் சொல்லலாம். இல்லை பீ ஸ்டிங், அதாவது அந்த பீ ஸ்டிங்கில் இருக்கிற காம்பனன்ட்ஸுக்கு அலர்ஜியாக இருக்காங்க. தென் காசோனி டெஸ்ட் விச் இஸ் டன் ஃபார் ஹைட்ராட்டிக் சிஸ்ட் அண்ட் தியோபால் ஸ்மித் ஃபினாமினா. இது வந்து அனிமல்ஸில் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் என்னென்னா அலர்ஜி அந்த ஒன்று மட்டுமே குறிக்குது. அலர்ஜி ஏன் வருது அப்படின்னா, இப்போ அதோட பேத்தோஃபிசியாலஜி பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பாடி அந்த அலர்ஜனுக்கு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்போஸ் ஆகுது. அப்போவே அலர்ஜி வந்துடுமான்னு கேட்டால் வராது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல், அந்த ஆன்டிஜன் இதுதான் ஆன்டிஜன், அந்த ஆன்டிஜன் எடுத்துகிட்டு போய் டி ஹெல்பர் 2 செல்ஸ்ட்டை போய் கொடுக்கும், TH2 லிம்போசைட்ஸ்ட்டை. அது என்ன பண்ணும், இட் ஜென்ரேட்ஸ் இன்டர்லூக்கின் 4, இன்டர்லூக்கின் 5 அண்ட் இன்டர்லூக்கின் 17. இது 3 என்னென்ன பண்ணுன்னா, இன்டர்லூக்கின் 4 வந்து IgE-வை கிரியேட் பண்ணும், 5 வந்து ஈசோனோஃபிலை கொண்டு வரும், 17 வந்து மியூக்கஸை அதிகப்படுத்தும். இதை கிரியேட் பண்ணுற IgE என்ன பண்ணுது, இந்த ரெட் கலர் செல் இருக்குது பார்த்தீங்களா, அதான் மாஸ்ட் செல். அந்த பக்கத்தில் ப்ளூ கலரில் ஒட்டியிருக்கிறது தான் IgE. இந்த IgE போய் மாஸ்ட் செல்லில் பைண்ட் ஆகிடுது. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ IgE ரெடி ஆகி அது போய் மாஸ்ட் செல்லில் பைண்ட் ஆகிடுது. ஸோ வென்னவர் ரீஎக்ஸ்போஷர், அதே அலர்ஜன் 2வது தடவை எக்ஸ்போஸ் ஆகிறப்ப இந்த மாஸ்ட் செல்லில் இங்கே பைண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மாஸ்ட் செல். இதில் IgE பைண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைண்டாக இருக்கிறது பக்கத்தில் இது போய் பைண்ட் ஆகி, இந்த ஆன்டிஜன் பைண்ட் ஆகி ஒரு கிராஸ் லிங்கிங் ஆஃப் IgE நடக்குது. கிராஸ் லிங்கிங்னா இந்த 2 ஐஜியும் சேர்த்து பார்த்தீங்களா, அதான் கிராஸ் லிங்கிங். அப்படி கிராஸ் லிங்கிங் ஆனிச்சுன்னா என்னாகும், மாஸ்ட் செல் டீக்ரானுலேட் ஆகிடும். அதாவது அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட்ஸ்லாம் வெளியே அனுப்பும். அதில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது, தெர் ஆர் ஹிஸ்டமைன், செரட்டோனின் அண்ட் அதர் என்சைம்ஸ் லைக் ட்ரிப்சின் அண்ட் ஈசோனோஃபிலிக் கீமோடாக்டிக் ஃபேக்டர், அந்தமாரி நிறையா இருக்குது. இது எல்லாமே ரிலீஸ் பண்ணும். இதெல்லாம் ப்ரீஃபார்ம் முன்னாடியே ஃபார்ம் ஆகி மாஸ்ட் செல் இருக்குது. திடீர்னு அந்த ஆன்டிஜன் வந்தோடனே கிராஸ் லிங்க் ஆகி டீக்ரானுலேட் ஆகி எல்லாம் வெளில வருது. இதெல்லாம் என்ன வித்தின் மினிட்ஸ் to 2 ஹார்ஸில் இதெல்லாம் நடக்கும். அது நடந்தால் அதுலேருந்து என்னென்ன ஆகும், வேசோடைலேஷன், ப்ராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன், இந்தமாரி விஷயம்லாம் நடக்கும். இதுதான் இயர்லி ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இதே ஒரு 2 ஹார்ஸ் கழிச்சு இது வந்து ஆல்ரெடி ஃபார்ம் ஆனது, இப்போ இந்த பிரச்சனைக்காக ஃபார்ம் ஆகணும்னு கொஞ்சம், அதெல்லாம் என்னென்னா ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸ் அண்ட் லியூகோட்ரைன்ஸ்லாம் பொறுமையாக ஃபார்ம் ஆகும். ஒரு 2 ஹார்ஸ்க்கு அப்புறம் எல்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஃபார்ம் ஆகி அதனால் வர பிரச்சனைலாம் ரேட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பிரச்சனைனா என்ன, வேசோடைலேஷன், ப்ராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன், இன்ஃப்ளமேஷன், இதுதான் நடக்கும். ஸோ அலர்ஜியை பொறுத்த வரைக்கும் IgE வந்து மாஸ்ட் செல்லோட பைண்ட் ஆகிடுது, சென்சிடைஸ் ஆகிடுது ஃபஸ்ட்டு எக்ஸ்போஷரில். அடுத்த எக்ஸ்போஷரில் கிராஸ் லிங்க் ஆகி டீக்ரானுலேட் பண்ணி விட்டுருது மாஸ்ட் செல்லில். டீக்ரானுலேட் பண்ணலப்பெல்லாம் ஹிஸ்டமின், செரட்டோனின் அண்ட் அதர் என்சைம்ஸ் ரிலீஸ் ஆகி நமக்கு வேசோடைலேஷன், ப்ராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அதுமாரி வருது. ஸோ இந்த கிளாசிக்கலாக நம்ம ப்ராங்கியல் ஆஸ்மாலையும் ப்ராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் பார்ப்போம். எப்பப்பெல்லாம் அந்த அலர்ஜி வருதோ அப்பப்பெல்லாம் கிராஸ் லிங்க் ஆகி டீக்ரானுலேட் ஆகி இயர்லி ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம ஒரு ஆஸ்மேட்டிக் அட்டாக் வரும்.
ஸோ இதுதான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லா எக்ஸாம்பிளையும் இதே பத்தோஃபிசியாலஜி தான் நடக்குது. இப்போ நம்ம டைப் 1லே அனஃபிலாக்டிக் ரியாக்ஷன்னு நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். இப்போ அனஃபிலாக்டாய்டு அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இது வரைக்கும் நடந்தது எல்லாமே ஐஜிஇ வந்து கிராஸ்லிங்க் ஆகி நடந்ததுன்னு பார்த்தோம். இங்கே வித்தவுட் ஐஜிஇ இந்த எல்லா ரியாக்ஷனும் நடந்தால் அதான் அனஃபிலாக்டாய்டு ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைப் 2க்கு வரும். ஸோ டைப் 2 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. முன்னாடி என்ன பார்த்தோம், ஆசிடில் 2க்கு சி ஃபார் சைட்டோடாக்சிக், செல் கில் பண்ணுது. இங்கே என்ன நடக்குது, அந்த செல் சர்ஃபேஸில் ஒரு ரிசெப்டார் இருக்குது. அதாவது இந்த செல் சர்ஃபேஸ்லேயே போய் நம்மளோட ஆன்டிபாடி பைண்ட் பண்ணி சில பிரச்சனைகளை கொண்டு வருது. எப்படின்னா 3 மெக்கானிசம் மூலியமாக பண்ணலாம். ஒன்று என்னென்னா ஆப்சனைசேஷன் அண்ட் ஃபேகோசைட்டோசிஸ், காம்ப்ளிமெண்ட் மீடியேட்டட் இன்ஃப்ளமேஷன் 2வது, 3வது செல்லுலார் டிஸ்ஃபங்க்ஷன். இதில் ஃபஸ்ட்டு டைப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இமேஜ் பார்த்தீங்களா, இது ஒன்றும் இல்லை, ஒரு நார்மல் செல், அந்த செல்லில் ஒரு ரிசெப்டார் இருக்குது, நார்மல் செல்லில் ரிசெப்டார். இப்போ ஆப்சனைசேஷன் அண்ட் ஃபேகோசைட்டோசிஸ்னால் இப்போ நம்ம கொடுக்குற ஆன்டிபாடி வந்து இதில் பைண்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செல்லை என்ன பண்ணி விட்ரும், ஆப்சனைசேஷன் ஆகி ஃபேகோசைட்டோஸ் பண்ணி விட்ரும். ஃபேகோசைட்டோஸ்னால் என்ன, கில் பண்ணிடும், இந்த செல்லை கில் பண்ணிடும். இது எந்தெந்த ஸ்டேஜில் நடக்குது, இப்போ ரைட் சைடில் எக்ஸாம்பிள் பார்த்தோமா, ஏஐஹெச் அப்படின்னா ஆட்டோஇம்யூன் ஹீமோலைட்டிக் அனிமியா. அதில் என்ன ஆகுது, இதேமாரி ஆன்டிபாடி வருது, இதை ஆர்பிசியாக நினச்சிக்கோங்க. இந்த ஆர்பிசியை வந்து கில் பண்ணி ஆர்பிசியை லைஸ் பண்ணிடுது, அதுதான் ஆட்டோஇம்யூன் ஹீமோலைட்டிக் அனிமியா. அடுத்து என்ன, ஆட்டோஇம்யூனிக் த்ரோம்போசைட்டோபினிக் பர்பியூரா, அங்கேயும் இதே தான் நடக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நெக்ஸ்ட்டு மெத்தட் என்னென்னா காம்ப்ளிமெண்ட் மீடியேட்டட் இன்ஃப்ளமேஷன். அதாவது இந்த ஆன்டிபாடி இந்த ரிசெப்டாருக்கு வந்து உட்காந்தோடனே இது என்ன பண்ணி கில் பண்ணலை, ஆனால் காம்ப்ளிமெண்ட் ஆக்டிவேட் பண்ணி இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு இன்ஃப்ளமேஷனை உருவாக்குது. அதுதான் காம்ப்ளிமெண்ட் மீடியேட்டட் இன்ஃப்ளமேஷன். அதனால சைன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் லைக் டோலர், ரூபர், பேலர், கேலர் அதெல்லாம் வருது. இப்போ தேர்டு ஒரு மெக்கானிசம் இருக்குது, தட் இஸ் செல்லுலார் டிஸ்ஃபங்க்ஷன். இங்கே என்ன ஆகுது, அந்த ஆன்டிபாடி வந்து அந்த ரிசெப்டரில் பைண்ட் ஆகிட்டு ஐதர் அந்த ரிசெப்டாரை ஆக்டிவேட் பண்ணி விடணும், அதாவது ஆக்டிவேட் பண்ணி விடணும், அப்படி இல்லாட்டி அந்த ரிசெப்டாரை இன்ஹிபிட் பண்ணி விடணும். எந்தமாரி கண்டிஷன்ஸில் அதை ஆக்டிவேட் பண்ணி விடுது அப்படின்னா, இங்கே எக்ஸாம்பிள் பார்க்குறோம் பாருங்கள், கிரேவ்ஸ் டிசீஸ். அந்த கிரேவ்ஸ் டிசீஸில் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ரிசெப்டாரில் போய் இது பைண்ட் ஆகி அதை ஆக்டிவேட் பண்ணி விட்டு தைராய்டை அதிகமாக செக்ரேட் பண்ண வைக்குது, ஹைப்பர் தைராய்டிசம் காஸ் பண்ணுது, அதுதான் ஆக்டிவேட் பண்ணுறது. தென் எங்கே இன்ஹிபிட் பண்ணுதுன்னா மயஸ்தீனியா கிராவிஸ். அங்கே என்ன ஆகுது, அசிட்டில் கோலின் ரிசெப்டாரில் போய் பைண்ட் ஆகி அதை வந்து பிளாக் பண்ணிடுது, இன்ஹிபிட் பண்ணிடுது. அதனால நமக்கு மசில் வீக்னஸ் அதெல்லாம் வருது. ஸோ இதுதான் 2 எக்ஸாம்பிள் ஃபார் செல்லுலார் டிஸ்ஃபங்க்ஷன். இதில் இந்த கிரேவ்ஸ் டிசீஸில் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம், நம்ம ஆக்டிவேட் பண்ணுதுன்னு பார்த்தோமா, ஸ்டிமுலேட் பண்ணுதுன்னு, அதை தான் நம்ம டைப் 5 அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக அது டைப் 2 தான், ஆனால் அது தனியாக டைப் 5 அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இப்போ மொத்தம் டைப் 2ல் 3 இது பார்த்தோம். இதில் எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏஹெச் அண்ட் ஏடிபி பார்த்தோம். இப்போ பெம்ஃபிகஸ் வல்காரிஸ். பெம்ஃபிகஸ் வல்காரிஸில் என்ன ஆகுதுன்னா, அந்த ஆன்டிபாடி மீடியேட்டட் ஆக்டிவேஷன் ஆஃப் ப்ரோட்டியேஸ் நடந்து தட் இஸ் டிஸ்ரப்ஷன் ஆஃப் த இன்டர்செல்லுலர் அதர்ஷன்ஸ், 2 செல்லுக்கும் இடையில் இருக்க அதர்ஷன்ஸ் வந்து டிஸ்ரப்ட் ஆகி நமக்கு டிசீஸ் வருது. தென் சர்டன் ஆன்கா ரிலேட்டட் வாஸ்குலைட்டிஸ்க்கு இதான் பேத்தோஃபிசியாலஜி. தென் குட் பிளாஷர் சிண்ட்ரோம், இங்கே வந்து ஆன்டிபாடி அகெயின்ஸ்ட் த பேஸ்மெண்ட் மெம்பரேன் இந்த குளோமருலஸ் அந்த லங், அதனால் கிட்னியும் பாதிக்குது, லங்ஸும் பாதிக்குது. அட் டயத்தில் ஹெமச்சூரியா அண்ட் ஹீமோப்டைசிஸ் 2 இருந்தால் தட் இஸ் குட் பிளாஷர் சிண்ட்ரோம். அக்யூட் ருமேட்டிக் ஃபீவர்லையும் இதேமாரி தான் நடக்குது. தென் ஹைப்பர் அக்யூட் கிராஃப்ட் ரிஜெக்ஷன். கிராஃப்ட் ரிஜெக்ஷனில் ஹைப்பர் அக்யூட் மட்டும் தட் இஸ் டைப் 2. தென் பெர்னீஷியஸ் அனிமியா, இங்கே வந்து இன்ட்ரின்சிக் ஃபேக்டருக்கு எதிராக ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகி அதை நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு நம்ம விட்டமின் B12 அப்சார்ப்ஷனை கம்மி பண்ணுது. தென் மயஸ்தீனியா கிராவிஸ் முன்னாடியே பார்த்தோம், கிரேவ்ஸ் டிசீஸ், செல்லுலார் டிஸ்ஃபங்க்ஷன் முன்னாடியே பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டைப் 2 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன். அடுத்து டைப் 3. டைப் 3 என்னென்னு பார்த்தோம்னா ACID. அதில் I ஃபார் இம்யூன் காம்ப்ளெக்ஸ் டெபாசிஷன். இங்கே என்ன ஆகுது, நம்ம பிளட்டில் ஃப்ரீயாக ஆன்டிபாடி ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு, அதே இடத்துல ஆன்டிஜென்னும் ஃப்ரீயாக ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு. இப்போ 2மே கான்டாக்ட்டுக்கு வருது. கான்டாக்ட் வந்தால் என்ன ஆகுது, 2மே காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிடுது, தட் இஸ் ஆன்டிபாடி ஆன்டிஜென் காம்ப்ளெக்ஸ், தட் இஸ் இம்யூன் காம்ப்ளெக்ஸ். இது அப்படியே போயிட்டுருக்கப்ப இந்த ஹை ஃபில்ட்ரேஷன் ஏரியாஸ் இருக்குது பார்த்தீங்களா, லைக் மோஸ்ட்லி லைக் கிட்னிஸ் அண்ட் வெசல்ஸ், இந்த மாதிரி ஏரியாஸில் இது போய் அப்படியே டெபாசிட் ஆகிடுது. இங்கே டெபாசிட் ஆகுது பார்த்தீங்களா, செல்லுக்கு இடையில் டெபாசிட் ஆகிட்டு அந்த இடத்துல நமக்கு இன்ஃப்ளமேஷனை க்ரியேட் பண்ணுது. அதுதான் டைப் 3 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன். இது எங்கெங்கே நடக்குதுன்னா குளோமெருலோநெஃப்ரைட்டிஸ், அதாவது PSGN. தென் லெப்ரா டைப் 2 ரியாக்ஷன், அதாவது லெப்ரா ரியாக்ஷன் லெப்ரா டைப் 1 டைப் 2னு 2 இருக்குது. அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அதில் டைப் 2 இஸ் டைப் 3 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. தென் ஆர்த்தஸ் ரியாக்ஷன் சீரம் சிக்னஸ்னு ஒன்று இருக்குது, இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். தென் சர்டன் வாஸ்குலைட்டிஸ்
மெஜாரிட்டி ஆஃப் த வாஸ்குலைட்டிஸ் வந்து டைப் 3 தான். தென் ஷிக் டெஸ்ட் விச் இஸ் டன் இன் டிஃப்தீரியா இஸ் டைப் 3 ஹைப்பர்சென்சிட்டிவிட்டி. தென் ஹெச்எஸ்பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹெனான் ஸ்டான்லின் பர்பியூரா, அதுவும் டைப் 3. தென் எஸ்எல்இயில் மெஜாரிட்டி வந்து நமக்கு டைப் 3 ஹைப்பர்சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்ஸ். வேற சர்டன் ஹெமட்டாலஜிக்கல் அப்நார்மாலிட்டிஸ் வந்து தட் இஸ் செட் டு பி டைப் 2 ஹைப்பர்சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்ஸ். இப்போ நம்ம இங்கே ஆர்த்தஸ் ரியாக்ஷன் சீரம் சிக்னஸ்னு 2 பார்த்தோம். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் சீரம் சிக்னஸ் அப்படின்னா என்னென்னா, சீரம்னு என்னென்னா ஏதோ நமக்கு ஒரு பாடியில் ஒரு பிரச்சனைக்காக நம்ம எதர் இன்னொரு ஹியூமன்ட்டேருந்து எடுத்த சீரமோ இல்லை ஹார்ஸ் சீரமோ நம்ம கொடுத்தா அந்த சீரம் போய் அந்த சீரமை நம்ம பாடி ஃபாரின் பாடியாக தான் எடுத்துக்கும். எடுத்துகிட்டு அதோட ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் கிரியேட் ஆகி ஏதோ ஒரு இடத்துல டெபாசிட் ஆகுது. எந்த இடத்துல? பாடி ஃபுல்லாக. அதாவது திஸ் இஸ் அ டிஃப்யூஸ் ரியாக்ஷன். பாடி ஃபுல்லாக நடக்குது. அக்யூட் உடனே நடந்துடும். பாடி ஃபுல்லாக நடந்து வெளில கொடுத்த சீரமுக்கு எதிராக கிரியேட் ஆகி அதேமாரி ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் டெபாசிட் ஆகுது. அதனால் இது டைப் 3 ஹைப்பர்சென்சிட்டிவிட்டின்னு சொல்கிறோம். இது வந்து திஸ் இஸ் அ டிஃப்யூஸ் ஃபினாமினா. ஆன் தி அதர் ஹேண்ட் ஆர்த்தஸ் ரியாக்ஷன் அப்படின்னு என்னென்னா இட் இஸ் அ லோக்கலைஸ்ட் ஃபினாமினா. எப்போ நடக்கும் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம இந்த வேக்சினேஷன் ஷாட்ஸ் எடுத்துப்போம்ல, அப்போ ஆல்ரெடி ஒரு ப்ரீ சென்சிட்டைஸ்டான ஒரு இண்டிவிஜுவல் வந்து அவங்களுக்கு பர்டிகுலர் அலர்ஜி இருந்தால், அலர்ஜின்னு சொல்ல முடியாது, அந்த ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் டெபாசிஷன் இருந்தால் அது வந்து அந்த பர்டிகுலர் இடத்துல எந்த இடத்துல நம்ம ஃப்ளூ வேக்சின் எடுத்தோமோ அந்த இடத்துல வில் கிவ் சைன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன். ஸோ தட் இஸ் அ லோக்கலைஸ்ட் ஒன் அண்ட் இட்ஸ் அ சப்அக்யூட் ஒன். இப்படி இருந்தால் தட் இஸ் ஆர்த்தஸ் ரியாக்ஷன். ஸோ அகெயின் டைப் 3யோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் டைப் 4 ஹைப்பர்சென்சிட்டிவிட்டி. இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் 3 டைப்லையுமே நம்ம ஆன்டிபாடின்னு சொல்லியிருக்கோம். தட் இஸ் ஹியூமரல் இம்யூனிட்டி. ஆனால் இங்கே ஆன்டிபாடிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இங்கே எதில் பிரச்சனைனா திஸ் இஸ் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, தட் இஸ் டி செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. இங்கே என்ன நடக்குது? ஏதோ ஒரு ஃபாரின் பாடிக்கு எதிராக என்னென்ன ப்ரொடியூஸ் ஆகுது? CD4, இன்டர்லூக்கின் 12 அண்ட் T helper 1 செல்ஸ். இந்த 3 ப்ரொடியூஸ் ஆகி நமக்கு என்ன கொண்டு வருதுன்னா இன்டர்ஃபெரான் காமா அப்படின்னு ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த இன்டர்ஃபெரான் காமா என்ன பண்ணுது? அந்த ஃபாரின் பாடி கொஞ்சம் ஈஸியான ஆளாக இருந்தால், கொஞ்சம் வீக்கான ஆளாக இருந்தால் ஃபேகோசைட்டிஸ் பண்ணிடுது, அதாவது கில் பண்ணிடுது. இதே அந்த ஃபாரின் பாடி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளாக இருந்தால் அதை கில் பண்ண முடியலன்னா ஒரு கிரானுலோமா ஃபார்ம் பண்ணிடுது. கிரானுலோமான என்ன? இதுதான் எக்ஸாம்பிள் டிபியில் நடக்கும். டிபியில் என்ன ஆகுது? இதான் அந்த டிபி செல்ஸ்னால் உள்ளே இருக்குது, அதை கில் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணும்? முடிஞ்ச அளவுக்கு லிம்போசைட்ஸ் மேக்ரோஃபேஜஸ்லாம் வந்து இதை சுற்றி ரவுண்டு கட்டிடும். தட் இஸ் கிரானுலோமா. ரவுண்ட் ஆகிட்டு இப்போ இதை சுற்றி ஃபைப்ரோபிளாஸ்ட் வந்து ஃபைப்ரஸ் டிஷ்யூ ஃபார்ம் ஆகிடும். அதாவது இந்த இடத்த விட்டு அது எஸ்கேப் ஆகாத மாதிரி, சாவதான் அடிக்க முடியல ஆனால் எஸ்கேப் ஆகாத மாதிரி பார்த்துப்போம் அப்படின்னு பண்ணிவிட்டு கொஞ்சம் நெக்ரோசிஸும் க்ரியேட் பண்ணல, கொஞ்சம் கில்லும் பண்ணல. அது வந்து சென்டரில் there will be a caseous necrosis அப்படிங்கிற வடிவில் இருக்கும். ஸோ திஸ் ஃபார்ம்ஸ் அ கிரானுலோமா. ஸோ கிரானுலோமா இஸ் ஃபார்ம் பை இன்டர்ஃபெரான் காமா. ஸோ திஸ் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டைப் 4 ஹைப்பர்சென்சிட்டிவிட்டி. எங்கெங்கெல்லாம் இப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் டியூபர்குலின் டெஸ்ட், then for tuberculosis, skin test for tuberculosis, lepromin test which is a skin test for leprosy. இப்போ அடுத்து லெப்ரா டைப் 1 ரியாக்ஷன் அப்படின்னு. லெப்ரா டைப் 2 ரியாக்ஷன் we saw it for type 3 hypersensitivity. லெப்ரா டைப் 1 வந்து டைப் 4 hypersensitivity. then tuberculosis, then rheumatoid arthritis. rheumatoid arthritisல நமக்கு அக்யூரேட்டான பேத்தோஃபிசியாலஜி இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனால் they are saying that mostly it is type 4 hypersensitivity. டைப் 3யும் இருக்குங்கிறாங்க, பட் டைப் 4 is more அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மல்டிபிள் ஸ்க்ளெரோசிஸ்லையும் இதான் பேத்தோஃபிசியாலஜி. தென் சோரியாசிஸ்லையும் இதான், டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ்லையும் இதான். தென் அக்யூட் ஒரு க்ரானிக் டிரான்ஸ்பிளான்ட் ரிஜெக்ஷன் இஸ் ஆல்சோ டைப் 4 ஹைப்பர்சென்சிட்டிவிட்டி மீடியேட்டட். வேரஸ் ஹைப்பர் அக்யூட் இஸ் டைப் 2 ஹைப்பர்சென்சிட்டிவிட்டி. இப்போ நம்ம 4 ஹைப்பர்சென்சிட்டிவிட்டி பார்த்தோம். கடைசியாக ஒரு ஹைப்பர்சென்சிட்டிவிட்டி பார்க்குறோன்னு சொல்லியிருந்தோம், தட் இஸ் டைப் 5 ஹைப்பர்சென்சிட்டிவிட்டி. இங்கே என்ன நடக்குதுன்னா முன்னாடியே பார்த்தோம், டைப் 2ல் ஒரு பார்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இங்கே என்னென்னா ஸ்டிமுலேட், அதாவது இந்த செல்ஸ் ஆஃப் ரிசெப்டாரில் ஆன்டிபாடி உட்காந்து அந்த இதை ஸ்டிமுலேட் பண்ணுது. எங்கே நடக்குது? கிரேவ்ஸ் டிசீஸில் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் மாதிரி இது ஆக்ட் ஆகி இட் காசஸ் ஹைப்பர் தைராய்டிசம். ஸோ இதுதான் திஸ் இன் எக்ஸாம்பிள் ஆஃப் டைப் 5 விச் கம்ஸ் அண்டர் டைப் 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ திஸ் இஸ் ஆல் யூ நீட் டு நோ இன் திஸ் வீடியோ. மொத்தம் 4 டைப் பார்த்துருக்கோம். அதில் என்ன டைப் ஆசிட்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம். A ஃபார் அலர்ஜி, C ஃபார் சைட்டோடாக்சிக், I ஃபார் இம்யூன் காம்ப்ளெக்ஸ் டெபாசிஷன் அண்ட் D ஃபார் டிலேட். இப்போ இந்த ஒரு இமேஜில் 4 டைப்புமே சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். இதை வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. டைப் 1 அலர்ஜி, IgE போய் கிராஸ் லிங்க் ஆகி ஹிஸ்டமின் செரோட்டோனின் ப்ரீஃபார்ம் டாக்சின்ஸ் ரிலீஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் லேட்டாக ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸ் ரிலீஸ் பண்ணுது. எல்லா அலர்ஜிஸும் வில் கம் அண்டர் டைப் 1. ட்ரக் அலர்ஜி, ஃபுட் அலர்ஜி எல்லாம். இம்பார்ட்டண்ட்டாக இந்த கசோனி டெஸ்ட்டை பார்த்துக்கோங்க. கசோனி டெஸ்ட் வில் கம் அண்டர் டைப் 1.
அடுத்து டைப் 2ல என்ன இருக்குது? சைட்டோடாக்சிக், அதாவது செல்லை கில் பண்ணுது ஆர் செல்லில் ஒரு டிஸ்ஃபங்க்ஷன் பண்ணுது. தட் இஸ் ஆட்டோமின் ஹீமோலோட்டிக் அனிமியா, ஃபெம்ஃபிகஸ் வல்காரிஸ், குட் பாஸ்டர்ஸ், வாஸ்குலைட்டிஸ், அன்காமிடியஸ் வாஸ்குலைட்டிஸ் அண்ட் கிரேவ்ஸ் டிசீஸ், மைஸ்தீனியா கிரேவ்ஸ். இது இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து டைப் 3. டைப் 3ல இம்யூன் காம்ப்ளெக்ஸ் போய் டெபாசிட் ஆகுது. அது என்னென்ன? PSGN, லெப்ரா டைப் 2. இது இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். டைப் 2 இஸ் டைப் 3, வேறு டைப் 1 இஸ் டைப் 4. அடுத்து ஆர்த்தஸ் ரியாக்ஷன் சீரம் சிக்னஸாக டைப் 3 இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஸ்லைட் பார்த்தோம். அடுத்து ஷிக் டெஸ்ட் இங்கே வருது. அடுத்து நம்ம டைப் 4ல டைப் 1 DM, டியூபர்குலோசிஸ், டியூபர்குலின், லெப்ரமின் டெஸ்ட். இந்த டெஸ்ட் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. தென் ரிமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் இஸ் டைப் 4. கேட்டால் டைப் 4னு சொல்லுங்கள். தென் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னா ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி நிமோனைட்டிஸ். இட் இஸ் போத் டைப் 4 அண்ட் டைப் 3. கேட்டால் ஒன்று மட்டும் கேட்டால் டைப் 4 சொல்லுங்கள். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்ஸ். தேங்க்யூ.